பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் நாம் 14ஆம் வசனம் இப்படியே வாசிக்கிறோம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதே கிடையாது. பாருங்கள், கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அருளும் ஈவு என்ன, கர்த்தர் கொடுக்குற ஈவு என்ன? அதுதான் மனைவி. ஸோ நல்ல ஒரு புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். இன்றைக்கு பணம், வசதி, காரு, பங்களாவை பார்த்து மனைவியை தேடுவது, காதலிப்பது, தேடுவது, இவைகள் எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பாருங்கள். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடு சேர்த்து வைக்கிறீங்க, ஆஸ்தி சேர்த்து வைக்கிறீங்க பிள்ளைகளுக்கு, இட்ஸ் ஓகே. பட் மனைவியை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது. மனைவியை தேவன் தான் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் அருள்கின்ற ஈவாய் இருந்தால் அவள் ஞானம் உள்ளவளாய், புத்தி உள்ளவளாய் இருப்பாள். தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இல்லை என்று சொன்னால் அங்கே தேவனுடைய ஞானம் வெளிப்படாது, மனுஷ ஞானம் தான் வெளிப்படும், மனுஷனுடைய புத்தி வெளிப்படும், பிரச்சனைகள் வருவாங்க. ஆகையினால இந்த ஒரு சத்தியத்தை இந்த காலையில் புரிந்து கொள்வோம். ஏனென்றால் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் சொல்லி சொல்லப்படுகிறது. மறுபடியும் சொல்லப்பட்டு பாருங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நன்மையானதை கண்டடைகிற சொன்ன பிற்பாடு உடனே சொல்கிறது வசனம், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். நன்மையை பெற்றுக்கொள்கிறான், தயையும் பெற்றுக்கொள்கிறான். கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் சொன்னால் கர்த்தரால் நன்மையை பெற்றுக்கொள்கிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். ஸோ மனைவியை கண்டடைகிறது, நன்மையை கண்டடைகிறான். அந்த நன்மையோடு கூட தேவ தயவும் வருகிறது. கர்த்தர் மனைவியை கொடுக்கிறார், புத்தியுள்ள மனைவியை கொடுக்கிறார். பாருங்கள், அந்த மனைவியோடு கூட புத்தி உள்ள, ஞானம் உள்ள, ஒரு அறிவுள்ள மனைவியை கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு மனைவியை எனக்கு தாங்க என்று ஜெபிக்கணும். இல்லை என்று சொன்னால் என் பிள்ளைக்கு தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் காட்டுகிற அந்த ஸ்திரியை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். பாருங்கள், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வளர்வார்கள். சந்ததி சந்ததியாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு சந்ததியை உருவாக்குகிற ஒரு குடும்பமாக அமையும். ஜெபிப்போமா? இல்லை, நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தருடைய கிருபையை குறித்தான இந்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வீடும் ஆஸ்தியும் பெற்றோர்கள் பெறக்கூடிய சுதந்திரம் என்று சொல்லி எழுதப்பட்ட வசனத்தோடு கூட ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கிற ஈவு தான் புத்தி உள்ள மனைவி என்பது. கர்த்தர் கொடுக்கிற நன்மையான மனைவி தான் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ எங்களை ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.